வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து நம்ம ஏன் வந்து ஜாவாவை சூஸ் பண்ணோம். So last video la vandu we discussed that so many languages have been developed using object oriented programming concept இல்லீங்களா. சோ அப்போ நம்ம எதுக்காக இதுல ஜாவாவை சூஸ் பண்றோம் அத பார்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட் நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணுமா? ஏன் இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா AngularJS, Angular, Node, React, Postgres, MongoDB, Elastic இதுதானே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. டைரக்டா அதை படிச்சுட்டா என்ன அப்படின்னு தானே நமக்கு தோணும் இல்லையா? சோ அது ஜெனரலா எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆமா. சோ ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ பிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, இல்லைன்னா பிஇ இருக்கு, டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் படிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபண்டமெண்டல் படிக்கும், செகண்ட் இயர்ல அதுக்கு அடுத்த லெவல், தேர்ட் இயர்ல அதுக்கு அடுத்த லெவல். இப்போ ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஒன் பை ஒன்னா தான் வந்து என்ன பண்ணணும், படிச்சு ஆகணும். So basic, the object oriented programming அப்படிங்கிறது வந்து is very basic and fundamental to all the latest technology what we are currently using and trending. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டமெண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட் தான். So okay fine okay அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இம்பார்ட்டன்ட், பட் அது ரொம்ப கஷ்டமா கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. நம்ம எம்பி டெக்னாலஜிஸ் அதுக்காக தான் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம எம்பி டெக்னாலஜிஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்டை ஈஸியா ஜாலியா படிக்க போறோங்க. இன்னொன்று, நம்ம எதுக்காக ஜாவாவை சூஸ் பண்றோம் அதையும் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் படிக்கிறதுக்கு ஏன் why do we choose Java to learn object oriented programming concept, that we are going to discuss. பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, டாபிக்ஸ் டு பி கவர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். ஸோ அதை பாருங்க, இந்த லிஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிளாஸ், அப்போ மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ், modifiers, object, abstraction, encapsulation, overloading, constructor, destructor, inheritance, overriding, polymorphism. So இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட்ல கவர் பண்ணுவோங்க. இதை ஒன் பை ஒன்னா நம்ம கண்டிப்பா படிக்க போறோம். So first நம்ம what is Java and why should I learn Java அப்படிங்கறத பார்க்கணும். நான் சொன்னேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது why should I choose Java to learn object oriented programming concept. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜாவானா என்ன, ஏன் ஜாவாவை படிக்கணும். ஓகே, Java is an object oriented programming language with some enhancement and deletions. It is not a fully supported object oriented programming language. It is an object oriented programming language with some enhancements and deletions. அதனங்க enhancement deletions அப்படினா, இப்போ object oriented programming கான்செப்ட்ல ஒண்ணு destructor னு ஒரு கான்செப்ட் உண்டு. Java does not support for destructor. Instead of that, with some enhancement it supports for garbage collection. அது சில அந்த இதை வந்து enhance பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா garbage collection. அப்படின்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, சோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா டீடைலா பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, Java is an object oriented programming language with some enhancements and deletions. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, Java supports for architecture neutral. அது என்னங்க architecture neutral? ஒண்ணும் இல்லைங்க, Java is a machine independent language. மெஷின் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், அதுதான் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, நம்ம இப்ப தொடர்ச்சியா அதை பார்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, Java supports for platform independence.
அதாவது write once run anywhere அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவாவை. அதாவது it supports for platform independent. Platformனா என்ன? OS, operating system. So we can run Java program in all operating system. So it supports for platform independence. And Java is a distributed language. Java is a distributed language. So distribution na enna appadina communication between systems. இப்போ ஒரு C-ல C++ல வந்து நம்ம சாக்கெட் ப்ரோக்ராமிங் எழுதிக்கலாம். over the TCP/IP நெட்வொர்க் மூலமா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், பாக்கெட்ஸா சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் வந்து ஜாவால பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன் அடிஷன் வித் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதுதான் இதுல உள்ள ஃபியூச்சர். ஜாவால உள்ள ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஜாவா சப்போர்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் த நெட்வொர்க், அது TCP/IP இல்லை, அது HTTP-ஆ இருக்கலாம், ஸோ எந்த ப்ரோட்டோகாலாகவும் இருக்கலாம். ஸோ ஓவர் த நெட்வொர்க் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா, if I am going to distribute an object அப்படின்னா I can put the object in a common place, and whoever wants the object they can put a request for that object. அந்த ஆப்ஜெக்ட்டை வாங்குறது ரெக்வெஸ்ட் வச்சுக்கலாம், and they can obtain the object from that common place, and they can invoke the methods of the object from the remote place. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நான் ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓவர் த நெட்வொர்க் நான் ஆப்டைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம், இன்வோக் பண்ணி நான் எனக்கு தேவையான சர்வீஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அதுல வந்து இப்போ ஜாவால ஆமை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, EJB அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன். அதுலயே ஆன்சர் இருக்கும், இன்வோக்கிங் மெத்தட்ஸ் ஃப்ரம் a remote place to the object, distributed object. அதான் ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன். அதாவது இன்வோக்கிங் அப்படி ரிவர்ஸ்ல வாங்க, ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன், இன்வோக்கிங் மெத்தட்ஸ் ஃப்ரம் a remote place to the object, distributed object. அதுலயே EJB ன்னு ஒண்ணு இருக்கு, என்டர்பிரைஸ் ஜாவா பீம். ஸோ RMI சப்போர்ட் பண்ணாத சில விஷயங்களுக்கு EJB சப்போர்ட் பண்ணுது. என்னன்னா இன்ஸ்டன்ஸ் பூலிங், கனெக்ஷன் பூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து EJB சப்போர்ட் பண்ணுது. அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்குங்க, கார்பா, காமன் ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட் புரோக்கன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாம டீடைலா பார்க்கலாம், நமக்கு டைம் இருந்தா அதெல்லாம் தனித்தனி வீடியோக்கள்ல நம்ம கண்டிப்பா நிச்சயமா பார்க்கலாம். ஸோ ஜாவா சப்போர்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாவா இஸ் a distributed language and Java is very simple and secured. ஏன்னா இங்க வந்து it's a strongly typed language, so it is very simple and secured. அடுத்து பாத்தீங்கன்னா Java is a compiler cum interpreter oriented language. இப்போ ஜெனரலா வந்து நம்ம C வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா C is a compiler oriented language னு பார்த்தோம். நான் C uses compiler. Basic language uses interpreter. So அப்ப ஒரு லாங்குவேஜ் வந்து ஏதாவது ஒன்று தானே யூஸ் பண்ணும், பட் இங்க ஜாவால வந்து we use both compiler and interpreter. ஸோ அப்போ நம்ம வந்து ஜாவா இஸ் a compiler cum interpreter oriented language அப்படின்னு சொல்லுவோம். And Java supports for internet programming. எஸ், அதாவது இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்க்கும் ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது ஜாவால சில கான்செப்ட்ஸ் இருக்கு, சர்வ்லெட்ஸ், JSP, ஸ்ட்ரட்ஸ், JSF. ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் ஆகுது. அதை பத்தியும் நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல கண்டிப்பா பதிவு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரோபஸ்ட். ஜாவா இஸ் a robust language. So robust na it does some work for us automatically. It does some work for us automatically. என்ன அப்படின்னா garbage collection, memory management, அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது.
ஸோ அது என்னது அதையும் நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். And Java supports for multi-threading. அதுவும் ஒரு one of the important feature and characteristics of Java. Java supports for multi-threading. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் ஜாவா படிக்க கூடாது இல்லையா? இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஜாவால. ஸோ அப்போ அந்த ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிக்கலாம் தானே? ஓகே, இப்போ ஜாவாவை வந்து வாட் இஸ் ஜாவானா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? Java is an object-oriented programming language with some enhancements and deletions, and Java supports for architecture neutral, which is called machine independent, and Java supports for platform independence, and Java is a distributed language. Java is very simple and secure. Simple and secure க்கு வந்து அங்க வந்து bytecode verifier இருக்கு, class loader இருக்கு. அத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். And Java is a compiler cum interpreter oriented language. Java supports for internet programming, and Java is a robust language, and Java supports for multi-threading. So இவ்வளவு features இருக்கு. ஓகே, இந்த featuresல நம்ம one by one கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாமா? So architecture neutralனா என்ன? அது கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாமா? Yes. Architectural neutral is nothing but ability to run a program in any machine. அதாவது எல்லா டைப் ஆஃப் மெஷின்லயும் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை தான் என்ன சொல்றோம்னா ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். அதாவது மெஷின் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். அது என்ன, அதை டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துடலாமா? இப்போ இந்த டாப்ல உள்ளது பாருங்களேன். கம்ப்யூட்டர் 1 இது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்ன ப்ராசஸர்னா i3 ப்ராசஸர் வந்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலா மெஷின் இண்டிபெண்டன்ட். நம்ம மெஷின் இண்டிபெண்டன்ட் சொல்றோம் இல்லையா? அது வந்து மெஷின் சொல்றது எதுன்னா ஆர்கிடெக்சர் தான். ஸோ இங்க வந்து நம்ம i5 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, i5 ப்ராசஸர். இங்க வந்து நான் இந்த கம்ப்யூட்டர்ல வந்து test.c அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். அதை வந்து கம்பைல் பண்றேன், லிங்க் பண்றேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், test.exe கிடைக்கும். அதை நான் ரன் பண்றேன். ஃபைன், என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த test.exe மட்டும் நான் I copy to the computer 2. இந்த கம்ப்யூட்டருக்கு நான் காப்பி பண்றேன். This computer has P3 processor. The test.exe will not run here. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. அதாவது when the program is compiled, the compiler converts the source code into machine code based on the architecture that you are using, that the computer has. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன ஆர்கிடெக்சர், என்ன ப்ராசஸர் வச்சிருக்கோமோ அந்த ப்ராசஸருக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணும் கம்பைலர் நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டபிளா மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடும். நான் சி வீடியோஸ் பார்க்கும்போது நான் அந்த கம்பைலிங் லிங்க்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எவ்ரி ப்ராசஸர் இஸ் அசோசியேட்டட் வித் ஒன் யூனிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். the types of instruction sets are CISC, RISC அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல, அதாவது இந்த ப்ராசஸருக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணும், the compiler converts my source code into machine code based on the architecture the computer has. That is the thing in C. But what is happening in Java? கீழே பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் 1 இருக்கு, அதே சேம் i5 ப்ராசஸர் இருக்கு. இங்க நான் test.java ன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஓகே, I compile the program. அப்ப அங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா the program is compiled into architecture independent bytecode. The program is compiled and the result is test.class. Test.java is the input into the compilation process. Okay, after the compilation process is done, once the program is compiled successfully, the output is test.class. We get test.class, which is architecture independent bytecode. அதாவது இது வந்து இதுல என்ன இருக்கும் test.class னா it contains bytecode.
The bytecode is a general format. It doesn't depend any architecture. இந்த ப்ராசஸ்க்கு தகுந்தாப்புல கன்வெர்ட் பண்ணியிருக்காது. When you run the program, நீங்க அதை ரன் பண்ணும்போது JVM, Java Virtual Machine, is a piece of software which allows to run the bytecode based on the architecture the computer has, which interprets the bytecode into machine code. JVM interprets the bytecode into machine code based on the architecture you use in your computer. நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன வச்சிருக்கோமோ, என்ன ப்ராசஸர் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணும், இன்டர்பிரட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க, I can copy the test.class file to computer 2 which has P3 processor. There is no problem because JVM is here. Okay, the JVM will interpret the bytecode into machine code based on the architecture I have in my computer. So it does not matter what architecture you use in your computer, because JVM interprets the bytecode into machine code based on the processor the computer has. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராசஸர் வச்சிருக்கோங்கிறது மேட்டர் கிடையாது, அதுக்கு தகுந்த பிளான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா நீங்க ஈஸியா சொல்லிடலாம், ஜாவா சப்போர்ட்ஸ் ஃபார் ஆர்கிடெக்சர் நியூட்ரல். Java is a machine independent language. Okay, why do I need a machine independent language? அது டிபெண்டன்டாவே இருந்தாதா என்ன? Why do I need a machine independent language? பார்க்கலாமா? இப்போ பாருங்க, அதாவது why should I need a machine independent language? இப்போ எல்லாருமே வந்து, இப்போ நீங்க எல்லாருமே நெட்ல சர்ஃப் பண்ணுவீங்க கண்டிப்பா, இன்டர்நெட் இல்லையா? ஸோ இன்டர்நெட் வந்து நம்ம லைஃப்ல வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இன்டர்நெட் என்ன பண்ணுது, இட் சர்வ்ஸ் டு அஸ், அப்படிதானா? அது நமக்கு நிறைய சர்வ் பண்ணுது. நமக்கு என்ன தேவைன்னு கேட்குமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்குது இன்டர்நெட்ல இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இப்போ ஜென்ரலா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாட் பண்ணும்போது பேசிப்போம் இல்லையா? இன்டர்நெட்ல வந்து அதை பத்தின்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம், டேய் அந்த வெப்சைட்ல பாத்தியா, இந்த வெப்சைட்ல பாத்தியா, அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ வெப்சைட்னா என்ன? collection of web pages is called website. அப்போ web page னா என்ன? a container. Web page is a container where information is given. How web pages are created? Using HTML. HTML யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், web pages வந்து கிரியேட் பண்றோம். அப்போ what is an HTML? Hypertext Markup Language. Is it a programming language? No. It is not a programming language. It is a simple language used to create web pages. Okay, why don't we call it as a programming language? ஏன் the programming language ன்னு சொல்லக்கூடாது? சொல்லல. Because it does not contain executable content. அதுல executable content கிடையாது. It allows us to create a web page with look and feel. நம்ம வந்து ஃபார்மட் பண்ணிக்கலாம், ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து எக்ஸிக்யூட்டபிள் கண்டென்ட்ங்கிறது அதுல மிஸ்ஸிங் இல்லை. So it is not a programming language. It is a simple language used for creating web pages only. சரி, how do I embed executable statements if I require? எனக்கு தேவைப்பட்டால் நான் எப்படி வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறது, எம்பட் பண்றது எப்படி? யூசிங் languages, programming languages யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம்பட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம், ஈவன் ஸ்டில் நம்ம அதை இது சேட்லாம் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த சேட் வந்து விண்டோ டிஸ்பிளே ஆகுதுல, குட்டி குட்டி விண்டோஸ், சேட் விண்டோ. இப்போ முன்னாடி ஜிமெயில் எல்லாம் நம்ம சேட் பண்ணுவோம், இப்போ ஈவன் ஃபேஸ்புக்ல மெசேஜ் எல்லாம் பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ ஜிமெயில் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சேட் விண்டோ குட்டியா ஓபன் ஆகும். ஸோ அந்த சேட் விண்டோ வந்து என்னதுன்னா applet விண்டோ. applet, அதாவது appletனா என்ன? It's a tiny Java program. Applet is a tiny Java program. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இன்டர்நெட்ல வந்து யூசர்ஸ் அப்படின்னா யாரு? we are the users இல்லையா? we request for services and the internet provides service to us, அப்படிதானா? ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். இப்போ இந்த இது ஒரு யூசர், இவர் ஒரு யூசர், இவர் ஒரு யூசர், எல்லாமே யூசர்ஸ்.
So millions of users will be using internet. அப்படிதானா? Will be expecting services from the internet. The user's machine will be different. அப்படிதானா பாருங்க, இது வந்து i3 processor, i5 processor, இது i3, இது i7, okay? இது i3, இது i3, இது p4, இது p3. So பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியது HTML வெப் பேஜஸா கிடைக்கும் இல்லையா? சோ அந்த வெப் பேஜஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் கன் இப்போ சாட் விண்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது applet program இல்லையா? சோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல ரன் ஆகணும், எல்லா கம்ப்யூட்டர்லயும் ரன் ஆகணும். என்ன ப்ராசஸர் அந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றாங்கங்கிறது முக்கியமா இருக்க கூடாது. It should not be a matter what processor is using in the client's computer, in the user's computer. Usersல என்ன processor வேணாலும் யூஸ் பண்ணலாம், but the program should be able to run in that computer. அதாவது I need a portable runtime environment. I need a portable runtime environment. Java provides portable runtime environment. அப்போ இந்த JVM, அதாவது நான் வந்து என்னோட பைட் கோட வந்து என்னோட HTML என்ன பண்ணிக்கலாம், எம்பெட் பண்ணிக்கலாம். அதுக்கு applet அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ எம்பெட் பண்ணிக்கலாம். அப்படி எம்பெட் பண்ணனா என்னோட பைட் கோட் எந்த கம்ப்யூட்டர்னாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு போய் ரன் ஆகும். அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல JVM கண்டிப்பா இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் ஆல் browsers will be JVM enabled browsers தான். எல்லா browsersமே மாடர்ன் browsers எல்லாமே வந்து JVM enabled browsers. அதாவது அப்படின்னா என்ன JVM enabled browsersனா ஒண்ணும் இல்லைங்க, எல்லா browsersலயுமே வந்து JVM வந்து இன்பில்ட்டாவே இருக்கும். ஜாவா virtual machineங்கிறது இன்பில்ட்டா இருக்கும். அந்த JVM என்ன பண்ணும், நம்மளோட பைட் கோட மெஷின் கோடா இன்டர்பிரட் பண்ணி அந்த சிஸ்டம்ல ரன் பண்ணும். சிம்பிள். அப்ப சேட் பண்ணலாம் தானே? இந்த பாருங்க, இங்க சேட் பண்றாங்க, இங்க சேட் பண்றாங்க, இங்க சேட் பண்றாங்க. ஒரே ப்ரோக்ராம் தான் எல்லா கம்ப்யூட்டர்லயும் ரன் ஆகுது. சோ இதே இது நம்ம C-ல இந்த சேட்டிங் எழுதி இருக்கோம், C++ல எழுதி இருக்கோம்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? So I need a portable runtime environment. Java provides that. Now you will be very clear what is architecture neutral and what is machine independent. உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இல்லையா? புரிஞ்சிருச்சு தானே? எஸ். So இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா Java is an object oriented programming language with some enhancements and deletions, and Java is a machine independent language which sounds architecture neutral, and Java is a platform independent language. எல்லா OS, இப்போ Mac OS ஆகட்டும், Sun Solaris ஆகட்டும், இல்லைன்னா நம்மளோட Windows ஆகட்டும், Linux ஆகட்டும், எல்லா OSலயுமே வந்து என்ன பண்ணுவோம், ஜாவாவை நம்ம ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஒன்ஸ் run anywhere. Java is it is providing portable runtime environment. It is providing portable runtime environment. அப்படினா என்னங்கிறதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். And Java is a compiler come interpreter oriented language அப்படின்னு பார்த்தோம். அதாவது we compile the program first, and Java program is compiled into bytecode. That is machine independent bytecode, architecture independent bytecode. It's a general format. So when you run the program, it is the responsibility of JVM, a piece of software, Java virtual machine, which interprets our bytecode into machine code based on the computer, based on the architecture we have in our computer. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியா புரிஞ்சுச்சா? என்ன இது நம்ம வந்து இது இந்த மாதிரி டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 போகுது. எப்பதான் ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது? ஒரு 4 ப்ரோக்ராமை பார்த்தோமா, படிச்சோமா, கோர்ஸ் முடிஞ்சது, ஜாவா படிச்சிட்டோம் அப்படின்னு அது கிடையாதுங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து எந்த கோர்ஸ் ஆகட்டும், என்ன டாபிக் ஆகட்டும், இது என்ன, எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம், இது தேவையா, இதுல என்ன விஷயம் அப்படி இருக்குது, சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தாங்க வந்து ஒரு நல்ல 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற ஒரு முறை. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டீட்டெயிலா இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன், டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.